ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொதுச்சார்பியல் தத்துவத்தை ஜெனரல் ரிலேட்டிவிட்டி ஒரு எளிமையான கதை போல பார்ப்போம். 1. நியூட்டனின் பழைய உலகம். ஐன்ஸ்டீனுக்கு முன்னால் சர் ஐசக் நியூட்டன் என்றொரு அறிஞர் இருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஈர்ப்பு விசை என்பது ஒரு கண்ணுக்குத் தெரியாத கயிறு போன்றது. சூரியன் அந்த பூமியை கயிற்றால் கட்டிச் சுற்றுவது போல இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது என்றார். ஆனால் அந்த விசை எப்படி வேலை செய்கிறது என்று யாருக்கும் சரியாக தெரியவில்லை. 2. ஐன்ஸ்டீனின் புதிய யோசனை. ஐன்ஸ்டீன் ஒரு விசித்திரமான கற்பனை செய்தார். இந்த விண்வெளி என்பது ஒரு வெறும் வெற்றிடம் இல்லை, அது ஒரு துணி போன்ற விரிப்பு, ஃபேப்ரிக் ஆஃப் ஸ்பேஸ் டைம் என்று சொன்னார். இதை ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். நட்சத்திரக்குறி ஒரு மெல்லிய துணியை டிராம்பலீன் 4 பக்கமும் இழுத்து கட்டியிருப்பதாக நினையுங்கள். நட்சத்திரக்குறி அதன் நடுவில் ஒரு கனமான இரும்பு பந்தை சூரியன் வைத்தால் என்னவாகும்? அந்த இடம் பள்ளமாக மாறும். நட்சத்திரக்குறி இப்போது ஒரு சிறிய கோலியை பூமி அந்த துணியில் உருட்டிவிட்டால் அது நேராக போகாமல் அந்த பள்ளத்தைச் சுற்றிச் சுழலும். 3. ஈர்ப்பு என்பது விசை அல்ல, வளைவு. ஐன்ஸ்டீன் சொன்ன ரகசியம் இதுதான். ஈர்ப்பு விசை என்பது ஒரு இழுபறி இல்லை, அது விண்வெளியில் ஏற்படும் வளைவு. பெரிய கோள்கள் விண்வெளி என்ற துணியை வளைக்கின்றன. அந்த பள்ளத்தில் மற்ற சிறிய கோள்கள் உருண்டு ஓடுகின்றன. இதுதான் பொதுச்சார்பியல் தத்துவம். 4. ஒளி கூட வளையும். ஐன்ஸ்டீன் இன்னொன்றையும் சொன்னார். இந்த பள்ளம் அவ்வளவு ஆழமானது என்றால் அதன் வழியாகச் செல்லும் ஒளி லைட் கூட நேராக போகாமல் வளைந்துதான் செல்லும். இந்த கண்டுபிடிப்புதான் பிற்காலத்தில் கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் இருப்பதை உறுதி செய்ய உதவியது. கருந்துளை என்பது விண்வெளி துணியில் விழுந்த ஒரு மிக பெரிய ஓட்டை போன்றது. சுருக்கமாகச் சொன்னால், நட்சத்திரக்குறி பொருள் மாட்ட விண்வெளியிடம் சொல்கிறது, நீ எப்படி வளைந்து இருக்க வேண்டும் என்று. நட்சத்திரக்குறி விண்வெளி ஸ்பேஸ் பொருளிடம் சொல்கிறது, நீ எப்படி நகர வேண்டும் என்று. உங்களுக்கு இந்த கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் எப்படி உருவாகின்றன என்பது பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதா? நான் அதைப்பற்றி இன்னும் விரிவாகச் சொல்ல முடியும்.